அடிப்படையில் இருந்துகிட்டு நாங்க உண்மையா இருக்கிறோம் சாமி அப்படின்னா, இந்த பூஜைக்கே நான் ஒரு பெரிய நாடகம் நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பூஜைக்கே. ஆமா. அது இந்த மழை போய் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்கா, அந்த அம்மா போட்டு மாட்டு தாக்குதாக்குன்னு தாக்கிட்டு வர்றா, நான் உனக்கு ஐடியா சொல்றேன், அதை கடைப்பிடிச்சிக்கன்னு சொல்லி கொடுத்துருச்சு. இல்லைன்னா இந்த பூஜைக்கே நிறைய தக்கடின்னு இருக்கும் பூஜைக்கே. ஆமா. அது எல்லாரும் அந்த அம்மாட்ட கான்டாக்ட் பண்ண வச்சது இப்ப அது ஒரு சிக்கலா இருக்கு. நான் ஏதாவது ஒண்ணு எடுக்க போகும்போது அந்த அம்மா ஒரு வகையில சொல்லி கொடுத்துருது, இவங்க தப்பிச்சுக்கிட்டே வராங்க. சரவண எண்ணத்துல மாட்டுறாங்க. அது நீ மாட்டலையா, அவனை கூப்பிட்டு வச்சு கேட்கற, உன்னை கேட்கல, கேட்டது வரைக்கும் நல்லது, கேட்காம இருக்கிறது வரைக்கும் அடியில ஆப்பிடியோ. கேட்கலனாப்புல அவன் மாட்டிக்கிட்டா நீ மாட்டலையாக்கும். கூப்பிட்டு நிக்க வச்சு அவ்வளவு தூரம் சொல்றதுனாலே உனக்கு கரிசனை காட்டுறவன்னு அர்த்தம். கண்டுக்கிறாம விடுறோம்னா கொப்பனவழி உனக்கு ஆணிவேர் கீழே புடுங்க போறேன்னு அர்த்தம். என்ன நல்லது? புடிங்கி விட்டு போயிட்டீங்கன்னா நல்லது. அது எப்படி போக விடுவாங்க? உனக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நீ போவ? மகனை நீ அந்த இடத்துல ஆடிட்டே இருப்ப, கொச்சு வலி வடியும் வாயு வலி வடியும், அங்க ஆடிட்டே கிடப்ப. தூக்குறது விஷயம் கிடையாது. தூக்குறதுக்கு அதுல யாருக்கு என்ன லாபம்? அவன் செஞ்ச பாவத்தவன், அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு அவனே நம்ம செஞ்ச தவற உணர்ந்ததுக்கு அப்புறம் அவனை தூக்குறதுதான் நியாயம். அடுத்தாவது அந்த தவறுக்கு ஆளாகாம இருக்க மாட்டான், ஆளாகாம இருப்பான். அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, இனிமே தாண்டி இருக்கு உனக்கு. படி எது கட்டி வச்சிருக்கோம்? ஆமா, தளத்துல நின்னுட்டு ஆட்டின மாதிரி இல்ல, படியில் நின்று ஆட்டும் போதுதான் தெரியும். கொஞ்சம் சரியில்லைன்னா தூக்கி டமார்னு அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு தான் படியை கட்டி வச்சிருக்கு. ஆமா, கீழே நின்றுட்டு இருந்தா எப்படின்னா அப்படி எப்படி ரெண்டு தடுமான நின்றுவாங்கல்ல. இப்ப நிக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனா புழக்க சொருகி சுவிட்சியே ஓடாமலே கரண்ட் அடிச்சு தூக்கி கீழே விழுந்தவன் அவன் தான். இதே இதுக்குள்ள அப்படி இருந்தாலும் இன்னும் அப்படி அப்படின்னா ஆட்டுங்கடியா எத்தனை நாளைக்கு ஆட்டுறீங்கன்னு பாப்போம். என்ன கழிய தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு புள்ள பூச்சி உனக்கு சேர்ந்துருச்சு, நீ ஆடிக்கிட்டு இருக்க. அது புண்ணியத்துல ஆடிக்கிட்டு இருக்க, மகாஸ்ரீயை வச்சு நீ ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் சேர்த்தது நாங்க இல்லையா? அவ சொந்த கால நிக்கிற வரைக்காவது ஒரு நாய் அவன் பின்னாடி இருக்கணும்ல. அந்த தெம்புலதான் அவர் தென்னாவட்டில் இருக்காரு. ஆமா, சரியா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு நடைமுறையில நடத்தி காமிச்சு செஞ்சு காமிச்சு எல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போகும்போது எரிச்சல் அடையிறதுக்கு தான் வருதே தவிர ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்லப்பா, இப்ப இந்த பரதேசிக்கு நான் என்னத்த வேண்டி நான் இருக்க போறேன்? என்னத்த வேண்டி நான் இருக்க போறேன்? ஏக ஓகமா நான் என்ன சொத்து சோகம் சேர்த்து அப்படியே மிதக்க போறேன்னா? கோமண துணி கூட கெட்டினாலும் கெட்டினா, இல்லைன்னா அவுத்து போட்டு நான் பாட்டு சுத்திட்டு தெரிஞ்சாலும் தெரிஞ்சேன். இவனுடைய நிலை அதுதானே. இவ்வளவு தூரம் புலம்புறதுக்கும் இவ்வளவு தூரம் ஒரு இதை எடுத்து நிலைநிறுத்துறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, அந்த பரம்பொருள் படைச்ச அவனை நம்பி வரக்கூடிய அந்த பாலா போன மானிட பிரிவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது சீர்திருத்தமாகட்டும்ங்கிறது தான். ஏதோ முழுசா ஆகலைன்னா கூட ஒரு 10% சீர்திருத்தம் ஆகிட மாட்டாங்களா? அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிற மாட்டாங்களா? கஷ்டங்கன்னு புலம்பிடி தர்றாங்களே, இந்த கஷ்ட நஷ்டம் எப்படி வருதுன்னு என்னைக்காவது உணர மாட்டாங்களா?
உணர்ந்து பயணம் பண்ண மாட்டாங்களா? இப்படி எல்லாம் நற்பாசையில இப்படி ஆசையில தான் நாங்க சுத்திட்டு புலம்பிட்டு தெரியுமே தவிர சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு நாங்க ஒண்ணும் இது பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்னத்துக்கு சம்பாரிச்சு வச்சவங்க பாடலாம் என்ன கதைன்னு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஆன்மீகத்துல பயணம் பண்றவனே சம்பாரிச்சவெல்லாம் எவன்லாம் என்னென்ன பாடுபட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல. அப்ப அது நமக்கு தேவையில்லைங்கிற முடிவு நம்ம ஆரம்பத்துல இருந்தே வச்சிருக்கிறோம். அப்போ நான் இந்த பரதேசியை பொறுத்தவரை சொல்றேன்ப்பா, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ என்ன, நானும் பல முறை சொல்லி பார்த்துட்டேன், வருத்தப்பட்டு பார்த்துட்டேன், கோவப்பட்டு பார்த்துட்டேன். என்ன ஒண்ணு கண்ணீர் உங்க முன்னாடி கண்ணீர் விடல, தனியா ரூமுக்கு வேணா உட்காந்து கண்ணீர் விட்டுட்டு உட்காந்துருக்கேன் தவிர உங்க முன்னாடி கண்ணீர் விடல. சப்புடு அடிச்சு போடுவேன் சிரிக்கும் மேல வாய குழந்தைனா எப்பா பாரு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், என்னுடைய பகவான் பெயர்ல பயணம் பண்ணக்கூடியவங்க, இந்த பரதேசியை நம்பி பயணம் பண்றவங்க, நீ மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு பெரிய கஷ்டம் துயரத்துல இருந்தாலும் சரி, 36 மாசம் தான், 37வது மாசம் உனக்குள்ள மாற்றம் இருக்கணும், உனக்கிட்ட மாற்றம் இருக்கணும், உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும், உன் பயணத்துல மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். மாற்றமே இல்லாம நாங்க அப்படியேதான் இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நம்ம எதுக்கு நான் உங்களை எதுக்கு பயணம் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். வேண்டாம், இருந்துக்கோங்க எல்லாரும்.